ஒரு தவம், ஒரு கணம் மாறிய மனம், ஒரு கோரமான தண்டனை, இவை அனைத்தும் தான் கெங்கையம்மனின் சிரசு திருவிழாவின் புராண ரகசியம். கெங்கையம்மன் சிரசு திருவிழா ஒரு மர்ம புராணத்தின் நேரடி வடிவம். அனைத்தும் ஒரு மன்னனின் தவத்தால் பெற்ற வரத்திலிருந்து தொடங்கியது. தந்தையின் கடும் கோபத்தால் தன் மகனின் கோடாரிக்கு பலியான தாயின் சிரசு தவறுதலாக வேறொரு உடலில் பொருத்தப்பட ஒரு வித்தியாசமான தேவியின் உருவம் உருவானது. மனித மனதை வியப்பில் ஆழ்த்தும் இந்த புராண சம்பவம், ஒரு தாயின் தலை வேறொரு உடலுடன் எப்படி இணைந்தது? பக்தியின் அசாத்திய வெளிப்பாடாக எழுந்த இந்த அம்மன் உருவம் எப்படி சாத்தியமானது? ஏன் இந்த சிரசு ஊர்வலம் இன்றும் இத்தனை கோலாகலமாக தொடர்கிறது? மறந்து போன புராணங்களின் நிழலில் மறைந்திருக்கும் இந்த அதிசய கதையை அறிய நீங்கள் தயார்? முன்னொரு காலத்தில் விதர்ப தேசத்தை விஜரவதை என்ற அரசன் ஆண்டு வந்தான். குழந்தையில்லாத சோகத்தில் மூழ்கி அவன் குழந்தை வரம் வேண்டி பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அரசனின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவன் அவனுக்கு ஒரு பெண் குழந்தையை பெறும் வாக்கியத்தை அருளினார். பிரம்மனின் அருளின்படி பிறந்த ரேணுகா தேவி சீரும் சிறப்புமாக, அறிவும் அழகும் மிகுந்தவளாக வளர்க்கப்பட்டால் பின்னாளில் ரேணுகா தேவிக்கும் ஜமதக்கனி முனிவருக்கும் திருமணம் நடந்தது. ஜமதக்கனி முனிவர் ஒரு முக்கியமான வேதகால முனிவராகவும் சக்தி வாய்ந்த மகரிஷியாகவும், ரேணுகா தேவிக்கும் ஜமத அக்னி முனிவருக்கும் கிருமன்வான், சுஹோத்ரா, வசு, விஸ்வாவசு, பரசுராமர் என 5 புதல்வர்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதில் பரசுராமர் விஷ்ணுவின் 6வது அவதாரமாக காணப்படுகின்றார். வழக்கமாக ரேணுகா தேவி அதிகாலை நேரத்தில் தாமரை குளத்தில் நீராடி குளக்கரை மண்ணில் குடத்தை செய்து அதில் தண்ணீரை பிடித்து வீட்டுக்கு எடுத்து வருவாள். அப்படி ஒரு நாள் நீராடச் சென்றபோது தாமரை குளத்தில் தேவர் குலத்தைச் சேர்ந்த அழகிய கந்தர்வனின் உருவம் தெரிந்த கந்தர்வனின் அழகை ரசித்த ரேணுகா தேவி ஒரு கணம் அப்படியே மெய் மறந்து நின்றாள். சிறிது நேரத்தில் மண்ணாலான குடத்தை வழக்கம் போல செய்ய முற்பட்டாள். ஆனால் மண் குடத்தை செய்ய முடியவில்லை. நடந்தது என்னவென்று தெரியாமல் ரேணுகா தேவி திகைத்து நின்றாள். நீண்ட நேரமாகியும் நீராடச் சென்ற மனைவி திரும்பி வராத காரணத்தை தனது ஞான திருஷ்டியால் ஜமதக்கனி முனிவர் தெரிந்து கொண்டார். கந்தர்வனின் அழகில் மயங்கியதால் மண்குடத்தை செய்ய முடியாமல் நிற்கும் தனது மனைவி கற்பு நெறி தவறிவிட்டார் என கருதினார். இதனால் கோபமடைந்த ஜமதக்கனி முனிவர் தனது 5 மகன்களையும் அழைத்து, உங்கள் தாய் ரேணுகா தேவி தனது கற்பு நெறியை தவறிவிட்டார். இதற்கு தண்டனையாக ரேணுகா தேவியின் தலையை கொய்துவிட்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். 5இல் 4 மகன்கள் தாயின் பாசத்தால் கட்டளையை நிறைவேற்ற மறுத்தனர். ஆனால் பரசுராமன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சிவபெருமான் அளித்த பரசுவை, அதாவது கோடாரியை எடுத்துக்கொண்டு தன் தாயின் தலையை வெட்ட புறப்பட்டான். பெற்ற மகனே தன்னை கொல்ல வருகிறான் என்பதை தெரிந்த தாய் கலக்கத்துடன் தன்னை காத்து கொள்ள ஓடினாள். நீண்ட தூரம் ஓடிய களைப்பால் ஈடுகாட்டு வெட்டியான் வீட்டில் தஞ்சம் அடைந்தாள். பெற்ற தாய் என்று நினைக்காமல் வெட்ட வந்த பரசுராமனை தடுத்தாள் வெட்டியானின் மனைவி. தந்தையின் கட்டளையை தடுக்க நினைத்த வெட்டியானின் மனைவியின் தலையை வெட்டிய பரசுராமன் பின்னர் தாயின் தலையையும் வெட்டிச் சாய்தான். கட்டளையை நிறைவேற்றிய பரசுராமன் தந்தை முன்னால் நின்றான். மகனின் செயலால் மகிழ்ந்த ஜமதக்னி, முனிவர் உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள் என்றார். இதற்கு பரசுராமன், தந்தையே, உங்கள் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். எனக்கு இறந்த என் தாயை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொடுங்கள் என்று கேட்டான். மகனின் ஆசையை நிறைவேற்ற ஜமதக்னி முனிவர் புனித நீரை பரசுராமரிடம் கொடுத்து, உன் தாயின் தலையை இணைத்து இந்த புனித நீரை தெளித்து உயிர்ப்பித்துக்கொள் என்று கூறினார். தாயின் உயிர் கிடைக்கும் என்ற ஆசையில் ஓடி வந்த பரசுராமன் வெட்டியானின் மனைவியின் உடலில் தனது தாயின் தலையையும் தனது தாயின் உடலில் வெட்டியானின் மனைவியின் தலையையும் மாற்றி வைத்து அவசரத்தில் புனித நீரை தெளித்து உயிர்ப்பித்து விட்டான். இந்த புராண கதையை நினைவு கூறும் வகையிலேயே கெங்கையம்மன் சிரசு திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு விஜரவதாரசனின் தவத்தால் பெறப்பட்ட வரத்தில் பிறந்த ரேணுகா தேவி கந்தர்வனின் அழகால் ஒரு கணம் மாறிய மனதின் காரணமாக ஜம்மதக்கனி முனிவரால் அளிக்கப்பட்ட ஒரு கோரமான தண்டனையால்
விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் பரசுராமன் தன் தாயான ரேணுகா தேவியின் தலையை வெட்டி மீண்டும் உயிர்ப்பித்த புராண கதைதான் ஸ்ரீ கெங்கையம்மனின் சிரசு திருவிழாவின் புராண ரகசியம். பாவடித்தோப்பு என்ற பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோயில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் முதல் புதன்கிழமை அதிகாலை அம்பூர்பேட்டையில் உள்ள பொன்னியம்மன் கோயிலிலிருந்து அம்மனின் சிரசு பக்தர்களின் வெள்ளத்தில் எடுத்து வரப்படும். கெங்கையம்மன் கோயிலில் வெட்டியானின் மனைவி உடலில் அம்மன் சிரசு வைக்கப்பட்டு கண் திறக்கப்படும். இந்த ஒரு நாள் திருவிழாவை காண திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் மட்டுமில்லாமல் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தாரை தப்பட்டைகளுடன் எடுத்து வரப்படும் மாலை அம்மனுக்கு சாத்தப்படும். அன்று மாலை 7 மணியளவில் வெட்டியான் மனைவி உடலில் இருந்து வெட்டப்படும் சிரசு முக்கிய வீதிகள் வழியாகச் பாலற்றங்கரையில் சிரசு ஊர்வலம் நிறைவடைகிறது. மீண்டும் பஜனை கோயிலில் அம்மன் சிரசு வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். கெங்கை அம்மனை சரணடைந்தால் கேட்கும் வரங்களை அளிப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.